சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி 20 அடி நீர்மட்ட உயரத்தை எட்டி வரும் நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பருவமழைக்கு முன்பே நிரம்பும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அணையில் இருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 1733 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள சண்முகா நதி அணை தொடர் மழையின் காரணமாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறி மாறுகால் பாய்ந்து வரும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து அதிகாலை முதல் தொடர்ந்து மேகமூட்டத்துடன் மழை பெய்து வருவதால் கருமேகங்கள் சூழ்ந்து இருள் சூழ்ந்து பாம்பன் பாலம் காட்சியளித்தது. இதன் காரணமாக பாம்பன் பாலத்தில் பயணிக்கும் 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு பயணித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பாப்பாக்குடி கிராமத்தில் ஊழல் ஒழிப்பு குறித்து பாரம்பரிய நடனத்துடன் கலைக்குழுவினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஊழல் ஒழிப்பு குறித்து லஞ்சம் வாங்கக்கூடாது என்றும் லஞ்சம் வாங்குவது சட்டப்படி குற்றம் என்றும் குறித்த துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கி ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க விதித்த தடை 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. 118 அடி கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 92.11 அடியிலிருந்து 93.15 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு நிலவுகிறது. தென் மாவட்டத்தின் அரசியலை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக கூறப்பட்ட பைசன் திரைப்படம் தென்காசியில் திரையரங்குகளில் வெளியான நிலையில் காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜுக்கு பேனர் வைத்து ரசிகர்கள் வரவேற்பு அளித்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில் பணியை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் காரணமாக தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் முறையாக சம்பளம் வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த நபர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரியும் விசிக தலைவர் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாக ராஜீவ்காந்தி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு நீதிமன்றம் எதிரே விசிக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வழக்கறிஞர் சங்க நிர்வாகி பிரேம் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்ட அரங்கில் ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாய நிலப்பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள நிலங்களை மீட்டு தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். மேலும் பாசன ஏரிகள், குளங்கள், கிணறுகளில் தண்ணீர் வரத்து குறைவாக இருக்கும் நிலையில் மழைநீர் வரத்து வாரிகளை தூர்வார வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்த சஷ்டி சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு 4600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சூரசம்ஹார நாளில் 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கோயில் வளாகத்தில் பக்தர்களின் வசதிகளுக்காக மருத்துவ முகாம்கள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதிமுக கட்சியின் 54வது துவக்க விழாவை முன்னிட்டு தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி தேரடி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அக்கட்சியினர் தற்காலிக கொடியேற்றி வைத்து கொண்டாடினர். மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதகத்துல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அண்ணா, எம்ஜிஆர், அதிமுக வாழ்க என கட்சியினர் கோஷம் எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.